சாய்ராம். என் அன்பு செல்லமே, என்னுடைய அழகான தங்கமே, யார் தடுத்தாலும் சரி, இன்று நான் இந்த ஒரு விஷயத்தை உனக்கு தரப்போகிறேன். ஆனால் இதை நீ தட்டிவிட்டால் ஆனால் நிச்சயமாக இதை நான் தருவதற்கு இனிமேல் காலதாமதமாக்குவேன். அவ்வளவு சுலபமாக தரமாட்டேன். இதை நான் இந்த நேரத்தில் உனக்கு சொல்லிக் கொள்கிறேன். அதனால் அலட்சியமே இல்லாமல் முழுமையாக இதை கேட்டு என்ன தரப்போகிறேனோ அதை பெற்றுக்கொள்ள தயாராக இரு. வாழ்க்கையில் எத்தனையோ முறை உனக்காக நான் வாய்ப்பு கொடுத்தேன். ஆனால் ஒவ்வொரு வாய்ப்பையும் தட்டி தட்டி விட்டு விட்டு நீ கடைசியில் என்னிடம் கேட்டது, எனக்கு ஏன் நீங்கள் இன்னும் வாய்ப்பு தரவே இல்லை என்று. ஆனால் உனக்கு அத்தனை வாய்ப்புகளை கொடுத்தேன். ஆனால் எதையும் நீ ஒழுங்காக எடுத்துக்கொள்ளவில்லை. இந்த முறை நான் உனக்கு ஒரு அற்புதமான வாய்ப்பை தரதான் போகிறேன். பயன்படுத்திக்கொள். என் அழகான தங்கமே, வாழ்க்கையில் எத்தனை நாட்கள் கடந்து விட்டது. உனக்கும் நான் எத்தனையோ விஷயங்கள் எல்லாம் கொடுத்து விட்டேன். ஆனால் இது எனக்கில்லை, இது எனக்காக கொடுத்தது இல்லை என்று தட்டி தட்டி விட்டாய். நீ பணத்திற்காகவும் வேலைக்காகவும் அல்லாடி கொண்டுதான் இருக்கிறாய். ஒன்று உனக்கு வேலை கிடைக்க வேண்டும், இல்லை என்றால் உன் குடும்பத்தில் இருப்பவர்களுக்கு வேலை கிடைத்து நிச்சயமாகவே அதை அவர்கள் பயன்படுத்தி கொள்ள வேண்டும். நிச்சயமாக அவர்கள் வாழ்க்கையில் ஜெயிக்க வேண்டும் என்று எப்படியோ உன் குடும்பத்தில் இருப்பவர்கள் சம்பாதிக்க வேண்டும், நீ சம்பாதிக்க வேண்டும் என்று நினைக்கிறாய். தங்கமே, நிச்சயமாக உன்னுடைய வாழ்க்கையிலும் சரி, உன்னுடைய குடும்பத்தில் வாழ்க்கையிலும் ஒரு ஏற்றம் வரத்தான் போகிறது. அதுவும் இன்றுக்குள் நீ நினைத்த மாதிரியான ஒரு விஷயம் நடக்கத்தான் போகிறது. உன்னுடைய வாழ்க்கையில் இப்பொழுது பண கஷ்டம். அந்த பண கஷ்டமானது நீங்க வேண்டும் என்றால் வருமானமானது மிக மிக அதிகமாக தேவை. இருக்கும் அனைத்து இடத்திலும் கடனை வாங்கி வைத்திருக்கிறார்கள். அதை அடைக்க வேண்டும் என்றால் பணம் தேவை. பணம் எப்படி கிடைக்கும்? வேலைக்கு போனால் தான் கிடைக்கும். நிச்சயமாக உன்னுடைய குடும்பத்தில் இருக்கும் ஒரு நபருக்கு வேலை கிடைக்கும். உன்னுடைய வாழ்க்கையில் அடுத்த கட்டம், அதாவது வருமானம் பார்க்கும் அடுத்த கட்டத்திற்கு நகர்ந்து செல்லத்தான் போகிறீர்கள். எத்தனை நாட்கள் தான் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் கஷ்டத்தை அனுபவிப்பீர்கள்? உங்களுடைய வாழ்க்கையிலும் இன்பத்தை நீங்கள் பார்க்க வேண்டுமல்லவா? எல்லோருடைய வாழ்க்கையிலும் ஏற்றத்தை பார்த்த நீங்கள் எல்லோருடைய வாழ்க்கையிலும் ஏற்றிவிட்டீர்கள். நீங்கள் தான் ஒரு நபருக்கு ஒரு உதவி வேண்டுமென்றால் உடனடியாக குடும்பத்தோடு போய் நின்று அங்கு உதவி செய்வீர்கள். இப்படி இருந்த உங்களுடைய வாழ்க்கை இப்பொழுது சிறு சறுக்களை சந்தித்து இருக்கிறது. நிச்சயமாக இந்த சறுக்களில் இருந்து மேலே வர வேண்டும் என்றால் கடன் அடைய வேண்டும், வருமானம் வர வேண்டும் என்றால் நிச்சயமாக வாழ்க்கையில் நீ முன்னேற வேண்டும் என்றால் வருமானம் வேண்டும். அந்த வருமானம் எப்படி வரும்? ஒரு வேலை. அந்த வேலைக்கான ஒரு முதல் கட்டமாக ஒரு நபரை தான் இன்று நீ சந்திப்பாய். கண்டிப்பாக உன்னுடைய வாழ்க்கையில் நற்செயலானது நடக்கும். கட்டாயமாக நீ இன்று ஒரு நபரை சந்திப்பார். அவர் மூலமாக உனக்கு நிறைய வாய்ப்புகள் கிடைக்கும். ஆனால் அந்த வாய்ப்பையும் நீ தட்டிவிட்டாயானால் திரும்பவும் நான் கொடுப்பதற்கு பல நாட்கள் ஆகும். அவசரத்திற்காக நான் இப்பொழுது ஒரு வாய்ப்பினை தந்திருக்கிறேன். இதை பயன்படுத்தி கொள்வதும் பயன்படுத்தி கொள்ளாமல் இருப்பதும் உன் கையில் தான் இருக்கிறது. ஏனென்றால் நானும் ஒவ்வொரு முறையும் பார்க்கிறேன், ஒவ்வொரு விஷயத்தையும் நான் உனக்கு கொடுக்கிறேன். நீ எதையுமே பயன்படுத்தி கொள்வது கிடையாது. ஆனால் ஒரே ஒரு விஷயத்தை நான் இப்பொழுது தருகிறேன். முதலும் கடைசியுமாக தருகிறேன். பயன்படுத்தி கொண்டு வாழ்க்கையில் முன்னேறும் வழியை பார். எத்தனை நாள் தான் நீயும் கவலைப்பட்டு கொண்டு இருப்பாய்? காசு வேண்டும், பணம் வேண்டும், எல்லா கடனையும் அடைக்க வேண்டும் என்று. எல்லாவற்றுக்கும் அடைப்பதற்கு ஒரு வழியை தான் நான் இப்பொழுது காட்டியிருக்கிறேன். இந்த வேலையில் இருந்து கொண்டே அடுத்து நீ நிச்சயமாக வாழ்க்கையில் நீ உயரலாம். நான் இப்பொழுது ஒரு வேலை தருகிறேன் உன் குடும்பத்திற்காக. அந்த வேலையை பார்த்து கொண்டே நிச்சயமாக உன்னுடைய குடும்பத்திற்கு அடுத்தடுத்து நல்ல நல்ல வாய்ப்புகள் வரும். ஆனால் வரும் வாய்ப்புகளை மட்டும் தட்டி விட்டு விடாதீர்கள். வேலை என்பது அவ்வளவு சுலபமாக யாருக்கும் கிடைப்பது இல்லை. அப்படியே உனக்கு கிடைக்கிறது என்றால் நீதான் அதை பயன்படுத்தி கொள்ள வேண்டும். யார் வேண்டுமானாலும் எது வேண்டுமானாலும் சொல்வார்கள். உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு நல்லது நடக்கப் போகிறது என்று யாரிடமாவது சொன்னால் அதை தட்டி விடுவதற்குத்தான் இங்கு ஆட்கள் இருக்கிறார்கள் தவிர நல்லது செய்வதற்காக அல்ல. உன்னுடைய வாழ்க்கையில் நீ நல்லது செய்ய வேண்டும், உன்னுடைய வாழ்க்கையில் நல்லது நடக்க வேண்டும் என்றால் நீதான் உன்னுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு விஷயத்தையும் முடிவெடுக்க வேண்டும். நல்லதொரு வாய்ப்பினை தந்தால் அதை பயன்படுத்தி கொள்ள தெரிய வேண்டும். அதையெல்லாம் விட்டுவிட்டு இது எனக்கான வாய்ப்பா, உனக்கான வாய்ப்பா, இந்த வாய்ப்பு சரியாக இருக்குமா என்று யோசிக்கக்கூடாது. ஒரு முறை
ஒரு விஷயத்தை பற்றி யோசித்து விட்டாயா? அடுத்து 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 காரியத்தில் இறங்கி வெற்றி பெற வேண்டும். ஒரே விஷயத்தை பற்றி யோசித்து யோசித்து காலதாமதம் ஆக்கக்கூடாது. உனக்காக நான் இருக்கிறேன். அதை நீ எந்த ஒரு நாளும் மறந்து விடாதே. உனக்கு என்னென்ன தேவைகளோ, என்னென்ன விஷயங்கள் உன்னுடைய வாழ்க்கையில் நடக்க வேண்டுமோ, எல்லா விதமான அற்புதத்தையும் அதிசயத்தையும் நிச்சயமாக நானே நிகழ்த்துவேன். காலம் நிச்சயமாக உனக்கு எல்லா விதமான அற்புதத்தையும் அதிசயத்தையும் நிகழ்த்தி காட்டும். இன்றே நிச்சயமாக உன்னுடைய வாழ்க்கையில் எவ்வளவு பெரிய அற்புதம் நடக்கப் போகிறது என்பதை நீயே உணர்வாய். அந்த அளவுக்கு உன்னுடைய வாழ்வில் பேரின்பத்தை நீ சம்பாதிக்கத்தான் போகிறாய். உன்னுடைய அனைத்து விதமான அற்புதத்தையும் நிச்சயமாக நீ எதை எதை செய்ய வேண்டும், எதை எதை சாதிக்க வேண்டும், எல்லா விஷயத்தையும் நான் உனக்கு கொடுப்பேன். எல்லா விதமான அற்புதத்தையும் உனக்கு கொடுப்பேன். அதை எல்லா விதத்தையும் நீ தக்க வைத்து கொள்ள வேண்டும். அதுதான் இங்கு முக்கியம். புரிகிறதா? நல்லது நடக்கட்டும். வாழ்க்கையில் நிச்சயமாக அனைத்து காரியங்களும் சுபமாக நடக்கட்டும். எந்த ஒரு நிலையிலும் உன்னுடைய மனதை மட்டும் விட்டுவிடாதே. எல்லாம் நான் இருக்கிறேன் என்று நம்பு. காலம் முழுவதும் உனக்கு தேவையான அனைத்து விதமான வசதிகளையும் வாய்ப்புகளையும் ஒவ்வொன்றாக உனக்கு கொடுத்து கொண்டே இருப்பேன். ஆனால் எல்லாவற்றையும் நீ பயன்படுத்தி கொண்டு வாழ்க்கையில் அடுத்த அடுத்த கட்டத்திற்கு ஓடிக்கொண்டே இருக்க வேண்டும். இல்லை, என்னால் ஓட முடியவில்லை, நான் இவ்வளவு கஷ்டப்பட்டு விட்டேன், அவ்வளவு கஷ்டப்பட்டு விட்டேன் என்று சொல்லவே கூடாது. ஏனென்றால் நீ ஓட ஓடதான் உன் வாழ்க்கையில் என்ன ஆகும்? மிகப்பெரிய ஒரு நிலைமைக்கு நீ செல்ல முடியும். அமைதியாக இருந்தாலோ, இல்லை உன்னுடைய வாழ்க்கையை வேறொரு நபர் கையில் ஒப்படைத்தாலோ அது உன்னுடைய வாழ்க்கையாகவும் இருக்காது. நிச்சயமாக உன்னால் ஓடவும் முடியாது. நீ எப்பொழுது உன்னுடைய வாழ்க்கையில் நீயாக ஒரு முடிவெடுத்து நீயாக ஓட ஆரம்பித்து ஜெயிக்க ஆரம்பிக்கிறாயோ அப்பொழுதுதான் உன் வாழ்க்கையில் இருக்கும் அழகான சுவாரஸ்யமான விஷயங்கள் தெரியும். இப்பொழுது உன் குடும்பத்திற்கு ஒரு வாய்ப்பு தருகிறேன். யாராக இருந்தாலும் பயன்படுத்தி கொள்ளுங்கள். பயன்படுத்தி வேலைக்கு போகும் வழியை பாருங்கள். அதை விட்டுவிட்டு பணமில்லை பணமில்லை என்று சொல்லாதீர்கள். வேலைக்கு போய் உங்களுடைய வாய்ப்புகளை தருகிறேன். அதை பயன்படுத்தி கொண்டு வாழ்க்கையில் சந்தோஷமாக சம்பாதிக்கும் வழியை பாருங்கள். நிச்சயமாக நீங்கள் எதிர்பார்ப்பதை விட உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய அற்புதமே உங்கள் வாழ்க்கையில் கிடைக்கும். நல்லது நடக்கும். சகல ஐஸ்வர்யங்களும் கிடைக்கும். காலம் முழுவதும் இந்த சாய் ஆகிய நான் உனக்கு நல்ல விதமான வாக்கு கொடுப்பேன். நிச்சயமாக எல்லா விதமான அற்புதத்தையும் அதிசயத்தையும் நிகழ்த்தி உன்னை ஒவ்வொரு நாளும் சந்தோஷத்தில் திகட்ட உன்னை வாழ வைப்பேன். அதாவது இனிப்பு அதிகமாக சாப்பிடும் பொழுது திகட்டும் அல்லவா உனக்கு? அதே போலதான் நீ சந்தோஷத்தில் இருக்கும் பொழுது போதும் போதும் என்று செல்லும் அளவுக்கு அவ்வளவு சந்தோஷத்தையும் சிரிப்பையும் கொடுப்பேன். காலம் முழுவதும் உனக்கு தேவையான அற்புதத்தையும் அதிசயத்தையும் நிகழ்த்தி உன்னை வாழ வைப்பேன் இந்த சாய். அதனால் கவலையே வேண்டாம். நிச்சயமாக வாழ்க்கை மாறும். நிச்சயமாக எல்லாம் நடக்கும். எப்பொழுதும் உன் கூடவே இருப்பேன். மறந்து விடாதே. ஓம் சாய்ராம்.